வாழ்க்கை சரியான பாதையில போகுது, கரெக்டா போகுதுன்னா, இங்க பாருங்க, நாம போய் 4 பேர்த்த போய் நம்மளுடைய குணாதிசயங்களை எப்படி என்னை பத்தி 4 வார்த்தை நல்ல விதமா சொல்ல கேட்க வேண்டாம். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில எவ்வளவு சத்துருக்கள் இருக்கிறார்களோ அது முடிவு பண்ணிக்கணும், அவங்க வாழ்க்கை சரியா இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. காரணமே இல்லாமல் நமக்கு சத்துருக்கள் ஆனவர்கள் அநேகம். காரணமே இல்லாம நம்மளை பார்த்து பிசாசு, ஆமென், சாத்தான், பேய், சனியை திட்டுறது காரணமே இல்லாம சொல்றதெல்லாம் பலிக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப காரணத்தோட சொல்றது பலிக்கும். ஆமென் சொல்லுங்க. காரணமே இல்லாம. இங்க கவனிங்க தேவ பிள்ளைகளே, சத்துருக்களின் மத்தியில் கர்த்தர் நமக்கு ஒரு பந்தய ஆயத்தப்படுத்துகிறவர். ஆமென் சொல்லுங்க. நான் இயேசுவின் நாமத்துல சொல்றேன், உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல உங்களுக்கு எவ்வளோ பெரிய சத்துருக்கள் இருந்தாலும், ஒருவேளை நிறைய சத்துருக்கள் இருந்தா கவலைப்படாதீங்க. சத்துருக்கள் பெருகுகிறார்களே, சத்துருக்கள் நாள்தோறும் ஆசீர்வாதம் பெருகுதோ இல்லையோ, அற்புதம் பெருகுதோ இல்லையோ, நன்மை பெருகுதோ இல்லையோ, அல்லேலூயா, ஆமென், உடம்புல இருக்கிற ஹீமோகுளோபின் பிளட் கவுண்ட் பெருகுதோ இல்லை, வெள்ளை அணுக்கள் பெருகுதோ இல்லையோ, ஆனா எது பெருகுது? சத்துருக்கள் பெருகுது. சத்துருக்கள் பெருகிறாங்கன்னா இன்னைக்கு தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார் என்ற அர்த்தம். கை தட்டி, சத்துருக்கள் பெருகுகிறார்கள் என்றால் நீங்கள் உயர்த்தப்பட போகிறீர்கள் என்ற அர்த்தம்.